Daily. Taste the Daily. காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய கருத்து இதுல சார்? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஸ்டாலின் மாடல் அரசை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்தை விட ஒரு திட்டத்தை கொண்டு அதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம், எவ்வளவு கலெக்ஷன் பார்க்கலாம், எப்படியெல்லாம் கரப்ஷன் பண்ணலாம், இதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துடைய ஒரு சிந்தனை. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 வருட காலத்துல அதன் பிறகு அதனோடு சேர்ந்த அந்த கார்பரேட் மோடி அரசும் இங்குள்ள ஸ்டாலின் கார்பரேட் அரசாங்கமும் 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு தனியார் மயமாக்கல் என்ற அந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா அமல்படுத்துவதில் ஒரு மும்முரமா இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை பொறுத்தவரை ஒரு உலகம் போட்டக்கூட இன்னைக்கு ஐநா போட்டக்கூடிய ஒரு சத்துண திட்டம் அமல்படுத்தப்பட்டு அன்னைக்கு கூட பிச்சைக்கார திட்டம் அதெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா பாராட்டுற வகையில் அந்த உன்னதமான திட்டம் வயிறார வளர்கின்ற அந்த பிஞ்சு குழந்தைகள் உணவு உண்ண வேண்டும் என்ற வகையில நான் பிச்சைத்தாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்று என்று சொல்லி அந்த திட்டத்தை அந்த நிறைவேற்றி இன்னைக்கு எல்லா நாடுகளும் ஐநா சபையை இன்னைக்கு பாராட்டுது. அது அந்த அந்த திட்டம் நான் தனியார் நாங்கள் கொடுத்துட்டோம். வெற்றிகரமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 1 கோடி குழந்தைகள் இன்னைக்கு சாப்பிடுதில்லை. 1 கோடி குழந்தைகளுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம், ஒரு மதிய அந்த சத்துணவு திட்டம். ஆனால் இவர்கள் பார்த்தா காலை உணவு திட்டம் அதை கொண்டு வந்த நோக்கமே பார்த்தீங்கன்னா இப்ப அந்த நோக்கத்து வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு தனியார் மயமாக்கல் சொல்லும்போது அது உள்நோக்கம் என்ன தெரியுதுன்னா அப்ப கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான். அந்த வகையில தான் இந்த திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்ததா இன்னைக்கு அதுல மும்முரமா இருக்கிறதா தெரிய வருது இன்னைக்கு. ஏன்னா இங்க தனியார் மயமாக்கிறது அவசியம் கிடையாது. இன்னைக்கு அரசாங்கத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பள்ளியிலேயே இல்லைன்னா அங்கேயே சமைக்கும் போது உடனே கொடுக்க முடியாது. தனியார் எங்க சமைச்சு எப்போ கொண்டு வருவாங்க அதை? ஆனா இதெல்லாம் பெரிய அளவுக்கு கேள்விகள் எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்காக ஒரு மாணவனுடைய வயிற்றுல இந்த மாதிரி இது அவருடைய ஒரு வயிற்று பசிக்கு வயிற்றுக்கு ஆளாக கூடாது என்பதுதான் என்னுடைய அந்த எண்ணம் கூட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பஸ், மினி பஸ் அது கூட பிரைவேடைசேஷன் அதெல்லாம் நம்ம வேணா சொல்ல முடியும். அதே இது நம்முடைய புதிய பேருந்து நிலையம், அந்த புதிய பேருந்து நிலையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டு அதுலேயும் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ படிப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியார் மயமாக்குகின்ற அந்த கொள்கையை ஊக்கப்படுத்தி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுல சுரண்டல் என்கின்ற ஒரு நிலையை இந்த ஆளும் ஸ்டாலின் மாடல் சார்ந்தோம் இன்னைக்கு செய்வதற்குண்டான அந்த முயற்சியாகத்தான் நிச்சயமா நம்ம கருத முடியும். உணவை தற்போது அம்மா உணவக ஊழியர்கள் தான் தயார் செய்து வரக்கூடிய நிலையில தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படக்கூடிய அதே சூழல்ல இந்த விவகாரத்துல மேயர் பிரியா தனியாருக்கு கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கிளாம்பாக்கம் அரசு செலவுல கட்டி அது தனியார் கிளாம்பாக்கம் தனியாருக்கு அந்த மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல மினி பஸ், அதே போல இதையும் தனியாருக்கு கொடுப்பதற்குண்டான அந்த முயற்சி தான் அது. அதனால இன்னும் பாதிக்கப்படுவது பொறுத்தவரை பள்ளிக்கூட மாணவ மாணவர்கள் இது முழுமையா அதில் பாதிப்பு அடைவாங்க. எனவே அந்த வகையில இப்போ அம்மா உணவகம் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஒரு திட்டம். அதாவது ஒரு வெற்றிகரமாக நடத்தப்பட்ட திட்டம் எங்கள் ஆட்சி காலத்துல. ஆனா இந்த ஆட்சி காலத்தை அதை நீர்த்து போக செய்வதற்குண்டான அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டது. எங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இப்ப அதை மூடாம இருக்காங்க. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா அதையும் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களும் சரி, மழை காலங்களும் சரி, அதே போன்று கொரோனா காலத்திலும் சரி கை கொடுத்தது பார்த்தா அம்மா உணவகம். அதே போன்று வயிறார உணவு என்ற ஒரு அச்சை பாத்திரமாக
அம்மா உணவு இருக்கிற நிலையில அம்மா உணவத்தை பயன்படுத்தி அதை வந்து இதை கொடுக்கலாம், இதை டிஃபன் கொடுக்கலாம். அதனால அந்த பள்ளிக்கூடத்திலே வந்து இப்போ வந்து சமைக்கிறாங்க இல்லையா, அதே போல வந்து அதுக்குன்னு ஆளை ரெக்ரூட் பண்ணி ஒரு ஆளை நியமிச்சு ஒரு பணி நியமனம் பண்ணி எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அதை ஃபில்அப் பண்ணல. இப்போ புதுசா வந்து ஒரு வேலை பணி நியமனங்கள் வந்து ஏற்படுத்தினா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் இல்லையா, அதை வந்து செய்யறதுக்கு இந்த மனசு இல்லை. அதை தனியார்கிட்ட கொடுத்து அது மூலம் வந்து ஒரு ஒரு ஆதாயம் பெறுவதற்கு உண்டான ஒரு முயற்சியாக தான் நிச்சயமா அதை பார்க்க முடியும். நிச்சயமா இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தொன்றுமைக்கு மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.